ஏழு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை சனியை கும்பிடணும். யார் கும்பிடணும் சார்? சனியை கும்பிடணும். அது கருப்பு எழுது வெள்ளை இல்லை சார், கருப்பு எழுதி போடணுமா? இந்த மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க என்ன மேடம்? எப்படி கருப்பு எழுது தான் வேலை செய்யுமா? சனி எங்க இருக்காரு? எள்ளுக்கு என்ன சனிக்கு சம்மந்தம் இருக்கு சார்? Thought form. Who created people to make you feel important? ஓ கருப்பு எழுது தான் சூப்பர் சக்தி என்ன மேடம்? என்ன மேடம்? அப்புறம் வேற இருக்கா? போச்சு மேடம். அது பாய்கா வாழ்க்கை போயிடும் மேடம். திருப்பி இன்னொரு சனி வரும் ஒன்றும் பிராந்தாங்க. No, you tell I can do this. என்னால முடியும், இதெல்லாம் செய்யணும், வெட்டணும். 5 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா முயற்சி பண்ண மேடம். எல்லாத்தையும் சனி மேல பிளேம் பண்ணாதீங்க. எல்லாம் வாண்டாதீங்க, போடுங்க. சனியே என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு காரணமா புரியாம உங்க மேல ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் forgive me. ஒரு அழகான பிளானட் பாடு வேலை செஞ்சிருக்கேன். நான் ஒரு துளிக்குள்ள இந்த பூமியில உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மன்னிச்சிரு. நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த பரப்பத்தை படிச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதானே மேடம்? போட்டுக்கிட்டு என்ன அட்டகாசப்படுறாங்க சார். ஓகே குட். அந்த மாதிரி சார் இந்த இவாலுவேஷன் ஒர்க் ஷாப் நம்பர் 1 வந்து என்ன பண்றீங்களா? நீங்க இது என்ன நடக்குதோ நீங்க வந்து பிளைண்டா அக்செப்ட் பண்ண தேவையில்லை. திங்க் பண்ணி பாருங்க. இப்போ முழுக்கா சொல்றானா நீ இன்னும் மனுஷக்காரன் வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க திங்க் பண்ணலாம் பாருங்க. அது உங்க இஷ்டம். ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். நான் என்னன்னா நான் ஒரு ஆத்மா. ஏதோ இந்த பரில இறைவன் கொஞ்சம் பவர் கொடுத்து இந்த கோலை கொடுத்து உங்களை ஹீல் பண்ண. இது மட்டாண்ட இல்லை சார், நீங்க எத்திரிங்க போடாமல் எத்திரிங்க. ஆமா இல்லை மேடம்? இந்த குணப்படுத்தலாம் எனக்கு பவர் இருக்கு மேடம். இல்லாட்டி மேடம் சும்மாலாம் பேச முடியாது மேடம். சும்மா ஏமாத்தணும். ஏதோ ஒரு கோலை வச்சு தான் மேடம் பண்றேன் மேடம். அதாவது சார் நான் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வருஷமா வந்திருக்கேன். எல்லாத்தையும் கேட்டேன் சார், கிளாஸ் தட்டுங்க சார். கிளாஸ் ஒரு வீட்டில் போய் 4 பேர் உட்காந்துருப்பான் மேடம். அவன் போய் கொத்தி கொடுப்போம் மேடம். அவனுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு டேட் கொடுக்க டைம் இல்லை சார். எனக்கு சார் வாங்க சார், பொள்ளாச்சி வாங்க சார், என்ன மேடம் ஈரோடு வாங்க சார், ஆந்திராக்கு வாங்க சார், டெல்லிக்கு எப்போ சார் வரப்பீங்க எல்லாம் கேட்குறாங்க. பிகாஸ் இட் ஒர்க்ஸ். திஸ் பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ். தட்ஸ் ஆல். இல்லாட்டி எல்லாம் உட்காந்துருக்கீங்களா மேடம்? உட்காந்துருப்பீங்களா? ஏதோ இது வேலை செய்யுது, என் வலி போகுது, என் பிரச்சனை போகுது, என் விற்காத வீடு வித்துருக்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் மேடம். வீடு நேரம் வீடு விற்க நிலம் விற்க முடியல. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தேன். என்ன நிலம் வித்துட்டியா? வித்துட்டேன் சார், ரொம்ப நாள் வித்துட்டேன் சார். ஆமா எனக்கு சொல்லக்கூடாது சார், ஏன் ரொட்டு கட்டுவேன் நான். வித்ததுக்கு அப்புறம் வித்தன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இதுக்காக வந்து வித்தாச்சு. ஃபீஸ் கட்டுவேன் பயம். ஓஹோ சார், எங்களுக்கே அது புரியல சார். அவங்க திங்க் பண்ண நான் என்ன பண்றேன் சார்? நான் பண்ண பாட் பண்ணி ஏதோ நினைப்போம் அந்த காலை. ஓ அப்ப அப்பதான் கரெக்ட் சார். ஃபீஸ் கட்டுவாரோ கமிஷன் கட்டுவாரோ அவரு? சொல்லவே இல்லை சார். கம்முன்னு இருக்காரு. 10 வருஷம் விற்க முடியாத லேண்டு 10 வருஷமா. இன்னொரு பையன் அதே மாதிரி தான், அவனுக்கு கம்முன்னு இருக்கான். என்ன ஆச்சு? வித்துட்டேன், இன்னொரு லேண்ட் இருக்கு, அது விற்க முடியுமா கேட்கறாங்க. வித்துன ஒரு வேலை சொல்ல வேண்டியதானே மேடம்? நம்மள அவங்க கமிஷனை கேட்கறாங்களா? பிளாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் சார். ஆமா பில்டிங் எடுத்து ஒரு ஆத்மா இருக்கும். இதே சென்னைக்கு வந்தேன் மேடம். ரொம்ப நாள் முன்னாடி சென்னைக்கு வந்தேன். ஒரு வீடு நல்ல ஒரு டப்பான ஏரியா, நல்ல ஒரு பெரிய ஏரியா மேடம். அங்கே வந்து எங்கள் மினிஸ்டர்லாம் தாங்க இடம். ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அகர்வால் ஒரு வீட்டுக்கு போனேன். முன்னுக்கு வந்து ஒரு பென்ஸ் ஒரு ஓடி நிற்குது. பணக்காரன் சார். அந்த வீட்டுக்கு போய் போகலாம்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் சார் அவர் ரூமுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. எல்லாமே யானை தந்திர செஞ்சது. ஆல் சேர் டேபிள் எல்லாம் யானை தந்தம். இந்த விட இனிமே வரக்கூடாது. அதே மாதிரி போல சீரியஸ். அந்த மாதிரி கலெக்ஷன் மேடம். எவ்வளோ வேலை இந்த ஆணை தந்தம் மேடம். அந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக கலெக்ஷன். விஐபிலாம் அங்கே தான் உட்கார வைப்பாங்க. எல்லாம் காமிக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதாவது
அக்கறை நல்லா இருக்கு, ஒண்ணுமே கட்ட போடல மேடம். 30 வருஷமா காலியா நிக்குது. புள்ள வெளியே போயிடுவாங்க. அவர் சொன்னேன், சிவா அந்த இடம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. நான் சொன்னேன், அது 300 மேல ஆத்மா இருக்குன்றேன். ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆமா 340 ஆத்மா அங்க இருக்கு, எல்லாம் அதுங்க என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லு. அது வீடு கிடைக்குது சார், உங்களுக்கு புரியாதுங்களா? அது வீடு அது ஹாப்பியா இருக்குங்க. சரிங்களா? நான் சொன்னேன் சார், ஓகே சார் அவங்க போகலாம். நான் உட்காந்து விளையாடுறேன் சார். அவன் நம்பவே இல்லை. 6 மாசம் கழிச்சு எனக்கு கூப்பிட, சார் சிவா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாங்க. 6 மாசம் ஓனர் வந்தாராம், பார்த்தாராம், பில்டிங் 3 story floors there. நாங்க சரி நாங்க போயிடுறோம் மேடம். எங்கனால அந்த 340 ஆத்மாத்துக்கு விமோசம். தட்ஸ் ஆல். அது எங்க போக இல்லாம அங்க கிடையாது. அதனால யார கிட்ட போகணும், எங்க வீடு நீங்க வரக்கூடாது அது திங்க் பண்ணுது. அனுப்பிட்டு இப்போ வீடு ஓடுது. அதுவும் எத்தனை பேர் மசங்க வீடு நல்லா இருக்கணும், விற்க முடியாது வீடு இன்னும் பண்ணிருக்கோம். சோர்ஸ் அங்கே இருக்கும் சார், வீடு போக முடியாது. அந்த மாதிரி சோர்ஸ் இருக்கும் சார். உப்பான காலத்தில் யாராச்சும் ஏமாத்திருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க, பல மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஊர் சார் பெரிய பெரிய ஓல்டு ஹவுசஸ் 300 வருஷம் 200 வருஷம் அந்த மாதிரி எக்கமா இருக்குது கோயிலுங்க. நீங்க போங்க, அது பின்ன பாரு நாட்டுக்கோட செட்டியாரா காரைக்குள்ள வச்சிருப்பாங்க சார், பயங்கர வச்சிருப்பாங்க. யாரும் தங்க முடியாது இந்த வீட்டுல, அவ்வளோ சோர்ஸ் இருக்கும். யாரும் போக முடியாது. அந்த மாதிரி வரலாறு இருக்கும். எவனாவது ஏமாத்தி வீடு வாங்கியிருப்பான், சொத்தை ஏமாத்தி வீடு வச்சிருப்பான், அம்மா சட்டை வீடு வாங்கியிருப்பான். அந்த காலத்துல அந்த ஆத்மா என்ன உட்காந்துருக்கலாம். அது போறவங்க யாரும் கிட்ட போக சினிமா மட்டும் அந்த ரெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஆத்மாக்கள். ஓகே, அந்த மாதிரி நான் கண்டுபிடிப்போம். ஓகே, அந்த மாதிரி இங்க என்ன நடக்குதோ நீங்களாம் வந்து இதை ஏத்துக்க தேவையில்லை. You want to teach you, that's all. Okay, right. Next வந்து very important, open mind. அப்பனா திறந்த மனதுடன் புது டீச்சிங்ஸ் ரொம்ப பேர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க மேடம். எல்லாம் தெரியாது. ஆத்மா இருக்கு ரொம்ப பேர் தெரியாது. Anybody from Pentecostal? Christianity Pentecostal. Anybody from Pentecostal? No. Anybody from Pentecostal madam? ஆமா இல்ல. Pentecost. முழுக்க ஆத்மா தாங்க. என்ன மேடம்? முழுக்க ஆத்மா. உங்களுக்கு புரியுதோ ஐ டோன்ட் கேர். எல்லாம் வந்து எல்லாம் அருள் வருவாங்க சார், ஆடுவாங்க, எல்லாம் வந்து இறங்கும், பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. எல்லாம் எல்லாமே 100% ஆத்மாக்கள், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஆனா அதை பார்த்து சில பேர் வந்து ஐயோ வந்துச்சேன்னு. நம்ம கோயில் போற மாதிரி தான் மேடம். நீ கோயில் போறீங்க, ஏத்துறீங்க எங்க சார்? என்ன ஏத்துறீங்க? தமிழ் என்ன வருது? அங்கங்க சாமி வரும், ஆத்மா வரும். அதுக்கு மியூசிக் தேவைப்படுது, இங்க மியூசிக் தேவைப்படுது, அவ்வளவுதான். அந்த போடுவாங்க மேடம். வந்து ஒரு கால் நிற்பாங்க மேடம். நம்ம நிற்க முடியாது. அந்த ஆள் வந்து அவங்க டப்பு நிற்பாங்க. ஆமா இல்லையா சார்? ஆத்மா வந்து உள்ளூர் ஆத்மா வந்து பவர் கூட ஆகிடும். அவ்வளவுதான், வேற ஒன்று. அப்புறம் போயிடுவாங்க. அதான். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ் சார். இதில் நமக்கு டுடே நம்ம இதெல்லாம் பேசுவோம். இது எங்க இருக்கு? நம்ம ஓனல் எங்க இருக்கு? இந்த கண்டுபிடிச்சு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வேற ஒன்று. ஓகே, ரைட். ஆமா சார், வந்துடும். ரைட்டு, இதாப்பங்களை பண்ணாலே உழுந்துருவாங்க கீழே சில பேர் லேடிஸ். எஸ், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உட்காருவீங்க, கேன்டர் வைப்பீங்க, நாங்க ரிலீவ் பண்ணி விட்டுருவோம். ஆமா, எல்லாம் பேச மாட்டோம். பதில் பேசாதீங்க, டைம் பேச பண்ணாதீங்க. திரும்ப போயிடும். இங்க பேச தான் அதுக்கு ஒன்று நஷ்டம் ஆகும். எங்கேயோ ஒரு கதை போட்டேன்னா, ஒருத்தர் வந்து சாட்டை டார்ச்சார் பண்ண பொண்ணு. சாட்டை எல்லாம் பயங்கரம் பண்ணுவாங்க. அடி நிற்கும், அடி நிற்கும், அடிப்பாங்க சாட்டையில் சார், வலிக்காது. அந்த ஆத்மா போன பிறகு இந்த ஆத்மாங்க வலிக்கும்.
பயங்கரமா வலிக்கும், எந்திரிக்க முடியாது. பிசிக்கல் பாடி வலி. ஆனா அது இருக்கும்போது அந்த வலி வராது. ஆனா இதெல்லாம் பண்ணாதீங்க. யாரும் சும்மா கதை பேசாதீங்க. நோ டைம் டாக் டு யூ. அவ்வளவுதான். இப்ப போகலாம், அத்தனை வந்துடும் போட்டுங்க. ஓகே ரைட். அதே மாதிரி everyone must be pain free. எல்லோரும் வலி இல்லாம நம்ம வாழணும் இந்த உலகத்துல. ஆமா வலியா சார்? எஸ், everybody. என்ன மாதிரி வலி? physical pain, emotional pain, mental pain. சரி, emotional pain, physical pain மருந்து இருக்கு, இருக்கா இல்லையா? எஸ். என்ன மாதிரி மருந்து மேடம்? பெயின் கில்லர். மேடம் இப்ப கை வச்சா உங்களுக்கு ஏன் கண்டுபிடிங்க? ஃப்ராக்சர். அது இது பண்ணுவாங்களா நல்லா ஹார்டா? ஏன் மாறு போடல? ஏன் வேண்டாம் மேடம்? அது தேவைப்படும் மேடம். அது நவரம் நவரங்க என்னது? அது ஏன் போடுறாங்க மேடம்? அந்த போட்ட பிறகு அது நவராது. இப்பெல்லாம் கொஞ்சம் நவரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். கை இப்படி வச்சுக்கணும். ஆமா மேடம், ஒத்துக்கிறேன் மேடம். உடனே இருக்கும்போது கொஞ்சம் ஹீல் பண்ணோம். எப்படி ஹீல் பண்றீங்க? வாங்க நான் பாத்துங்க சார். தேவை நினைக்கிறேன் சார். என்ன பண்ண கேக்குதா? ஹலோ, பின்னாடி கேக்குதுங்களா சார் எல்லாருக்கும்? ஓகே, தட்ஸ் ஆல். ஃபினிஷ். கம் வாங்க மேடம். சார் கீழே ஆன் பண்ணுங்க வாங்க இப்படி பிடிங்க மேடம். சார் சார் கீழே ஆன் பண்ணுங்க சார். சார் அதாவது சார் இது ஃப்ராக்சர். நல்லா புரியுங்க சார். கீழே ஆன் பண்ணுங்க சார். அதில் ஆன் பண்ணுங்க சார். சரி, அதில் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணு மேடம். இது ஆன் பண்ணு சார். அது ஆஃப் ஆயிருக்கு சார். அது ஆஃப் ஆயிருக்கு சார். ஓகே, என்ன சொல்றோம்? ஓகே, இந்த கீழ ஆஃப் ஆயிருக்கு போல இருக்கு சார். மேடம் ஓகே 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 ப்ரிப்பேர் பண்ணு. நல்லா கேட்டுங்க சார். நம்மளாம் வயசாக ஆக எலும்பு வந்து அதோட ஸ்ட்ரென்த் பலம் இழந்துரும். எதனால பலம் இழந்துருது? எலும்புக்கு எது முக்கியம்? கால்சியம். அதை கரைஞ்சி போயிடும். எதெல்லாம் கரைஞ்சி போகுது? புளிப்புனால. எது புளிப்பு? ஊறுகாய், லெமன், ஆத்தாவோட புளி சோறு, லெமன் ரைஸ், என்ன மேடம் அதுக்கு மேல சாம்பார், பருப்பு. நீங்க எவ்வளவு மணி பால் குடிச்சா கூட சார் இது போட்டு எல்லாத்தையும் குறைச்சிடும். வெள்ளக்காரன் பண்ணுவான், போன் டென்சிட்டி பண்ணுவான். போன் டென்சிட்டி ஒரு மீட்டர் இருக்கு, அவன் செக் பண்ணுவான். குறையுது. நீங்க எவ்வளவு புளிப்பு சாப்பிடுற இதெல்லாம் போட்டு எலும்பை கரைக்கும். அந்த எலும்பை கரைக்கும் போது ரெண்டா கூட உடல சான்ஸ் இருக்கு. அதனால வயசான கீழே உருவ கூடாது. எப்ப வருவாங்க? நைட்ல பாத்ரூம் போகும்போது. மூத்திர போட நடத்து போவாங்க சார். டக்குனு வழுக்கும் டாய்லெட்லாம். அந்த மாதிரி நீ பாத்துக்க. சைட்ல புடிமணம் வேணும் இந்த வயசானவங்களுக்கு. எந்திரிக்கும் போது அவங்களுக்கு சரியா சுயநலம் இருக்காது மேடம். உழுவாங்க, பெட்லேருந்து கூட உழுவாங்க வயசாக. அந்த மாதிரி பண்ணும்போது உடையும் போது கிராக் பண்ணும். ஆக்சுவலா ரெண்டா உடைஞ்சிடும். அது என்ன பண்ணுவாங்க? ரெண்டா உடைஞ்சாங்க பிளேட் போடுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க. நல்லா நேரத்தை பிடிச்சிக்கிறதுக்கு. ஏன் சார் முளையும், எலும்பு முளையும். ஜாயிண்ட் முளைஞ்சு ஜாயின் பண்ணும். ஆனா அது வீக்கா இருக்கும். பந்து விழலாம், கால ஒரு வாய்ப்பு இருக்கு சார். அதே மாதிரி என்ன பண்ண இது கட்டணும். இது வளர்ந்தாக்கா வலிக்கும். டைம் கொடுக்கணும். நீங்க கட்டி நல்லா நவரம் இருக்கணும். அப்பதான் வந்து ஜாயின் பண்ண நவரம் டக்குனு உடையும், திருப்பி முறையும். ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஓகே மேடம். எங்க வலிக்குது? இங்க கட்டிங்க. கிராக் எங்க இருக்கு? ஏன் கட்டுனீங்க? என்ன சம்பந்தமா இருக்கு? கிராக் எங்க இருக்கு? இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க வலிக்குது. கைப்படுத்துவீங்க பாருங்க. இங்க பிளாக்கா இருக்கு. இது பிளாக். பேர் என்ன மேடம்? அலிராணி. சக்தி கொடு. எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து அலிராணியோட ரைட் லெக்
ரைட் பாம் சக்கரா ஹீல் பண்ணுங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 5 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 பத்துல எவ்வளவு இருக்கு பா வலி பத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஆதி குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணப்படுதான் சுருக்கம் நல்லா ஆகும் உடம்பு சார் நீங்க விட்டுட்டீங்க நல்லா ஆகாது நீங்க பண்ணணும் மேடம் 2 hour ஒரு ஆளுக்கு பண்ணுங்க ரொம்ப இல்லை அந்த கையில் பிடிச்சி சக்தி கோல் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கோல் என்னோட வலது கை பார்த்துட்டு குணப்படுத்துங்க அவ்வளோதான் அங்கே போக போக வெளியாவாக இது சுருக்க குணப்படுத்த ஆகும் அவ்வளோதான் சிம்பிள் டெக்னிக் வேறு ஒன்றும் இல்லை மேடம் ஒலி எப்படி இருப்பேன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இன்னும் 2% இருக்கா தட்ஸ் ஆல் என்ன பண்ணேன் இது பண்ண முடியும் உங்களால நேற்று கவனிச்சிருந்தேன் நேற்று கிளாஸ் வந்தீங்களா நீங்க பார்த்தேன் என்னடா விலை கட்டு போட்டுருக்காங்க ஃபீல் பண்ணீங்களா எப்போ பண்ணீங்க நைட்டு பண்ணுங்க காலைல பண்ணீங்களா பண்ணணுமா பண்ணீங்களா பண்ணுங்க பண்ணோம் இது வந்து எவ்ரி ஹவர் எவ்ரி 2 hours செய்யணும் நீங்க மேடம் எந்த மாதிரி இது எனக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் வெளியாக்கணும் வெளியாக்கின பிறகு இது ஆகும் எவ்வளோ வழி இருக்குப்ப 1%. ஓகே சரி இப்போ இங்கே வரேன் இங்கே நிற்குது 1 2 3 4 5 1 2 3 4 5 எவ்வளோ பண்ண பிறகு ஒன்று இன்னும் கொஞ்சம் கீழே குறைஞ்சிருக்கான் செய்யணும் சார் தமிழ் படம் இல்லை மேலேருந்து வந்து என்ன போவாங்க நல்லா இருக்க போகுது வராது அதான் மார்க்கெட்டிங் மேடம் என்ன மேடம் மார்க்கெட்டிங் ஓகே எப்படி இருக்கு குட் உட்காருங்க இது மாதிரி செய்யணும் யூ மஸ்ட் டூ இன்னொரு ஹவர் கழிச்சு நீங்கள் செய்யணும் மேடம் திருப்பி செய்யணும் 1 hour திருப்பி செய்யணும் இப்போ செய்யணும் நீங்கள் எவ்வளோ செய்யணும் அவங்களுக்கு வந்து இந்த கை வந்து சுருக்க நல்லா ஆகும் அவ்வளோதான் சார் கை நல்லா தான் ஆகும் போகுது டைம் எடுக்கும் 1 மாதம் இருக்கும் 2 மாதம் இருக்கும் நீங்கள் பண்ண மேபி 2 weeks நல்லா ஆயிடும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இட்ஸ் ஓகே எழுதி போகுது சார் எழுதி போகுது ஓகே அந்த மாதிரி சார் இது பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவில் தான் மூட்டு வலி எலும்பு வலி ஃபுல்லாக மண்டையிலேருந்து கால் வரைக்கும் வலி சார் எல்லாம் சாப்பாடுனால தான் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு கலர் இருக்கு உங்க வலி எப்படி இருக்கு மணி படிச்சிங்களா அதனால தான் வலி வந்துச்சு படிங்க ரைட் இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் ரொம்ப இருக்கு பெயின் கில்லர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு இப்பதான் சார் ரொம்ப ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் பெயின் மனத்தினால மனம் மைண்ட் எது anxiety depression worries கவலைங்க துக்கம் sadness ரொம்ப இருக்கு எல்லாத்தையும் இருக்கு சார் இருக்கா இல்லையா என்ன நடக்க போகுது பையன் படிப்பானா என்ன பண்றது புதுசாக பரிசா பண்றான் தண்ணி போடுறான் சிகரெட் அடிக்கிறான் வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டான் பல மாதிரி என் பேச்சு கேட்க மாட்டான் ரொம்ப பயம் ரொம்ப என்ன நடக்கும் நேற்று கூப்பிட்டாங்க டெல்லியிலேருந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ரோஹிங்யாவா டெல்லியில் என்ன ஓடிட்டு இருக்கான் ரெஸ்டெல்லாம் போட்டாங்க சண்டை போட்டு காலம் நடக்குது ஒன்றும் நடக்குது சார் பல மாதிரி பையன் வீட்டு போக முடியுமா எவனையும் வீட்டு அடிச்சிருவானா பையன் பிரச்சனை அந்த மாதிரி ரொம்ப சேட்னஸ் வாரி இதுக்கெல்லாம் ஒரே மருந்து வந்து இந்த மாதிரி பீல்ஸு என்ன மாதிரி பீல்ஸு anxiety pills டிப்ரெஷன் இந்த மாதிரி யாருக்கு போய் பார்ப்பீங்க சைக்காட்ரிஸ்ட் நல்லா கதை பேசுவான் பேசி முடிச்சுட்டு மாத்திரை கொடுத்துருவோம் நல்லா கதை பேசுவாங்க சார் பேசிட்டே இருப்பாங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க எல்லாம் கேட்பாங்க கடைசியில் பேச போகிறாங்க 2 வாய்க்கு திருப்பி போகணும் ஆமாம் இல்லையா
whether they can solve the problem, I don't know. I have not seen anybody solve it. இது மேல போகுது, இது மேல போய் என்ன நடக்கும்? Mental pain. அது மேல mental pain. Okay, இது என்னது? lunatic. அப்படி என்ன? அமாவாசை முத்திடும். பௌர்ணமி நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? பைத்தியம் சொல்லுவோம். வெள்ளக்கார lunatic, something to do with the moon. இது மூணு சம்பந்தப்பட்டது. மேடம் எந்திரிங்க. அந்த மேடம், ஹலோ, அது பின்னாடி ஒரு மேடம் இருக்காங்க. பழையா என்ன பண்ணுங்க மேடம்? உங்க ஃப்ரெண்ட் வந்தாங்களே, எங்க உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன மேடம்? தனம். நாங்க பார்க்கும்போது 22 வயசு. அமாவாசை பாவம் 3 நாள் அவங்க ஒன்றும் பண்ண முடியல. ஆமா இல்லையா மேடம்? 3 days படுத்த படுக்க. அமாவாசையும் பௌர்ணமியும் 3 படுக்க அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இது. கரெக்ட் மேடம்? நாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு 22 வயசு. அன்னைக்கு ஹீல் பண்ணோம், அன்னைக்கு நல்லா படுத்தாங்க. ஆமா இல்லையா மேடம்? திருப்பி ஃபாலோ பண்றாங்களா? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாம் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், பூர்ண ஜென்மத்தோட கனெக்ஷன் அவங்களை எஃபெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி நான் என்ன சொன்னா, இந்த மாதிரி யாருமே ஆகக்கூடாது. இந்த பௌர்ணமி கஷ்டப்படுறவங்க கிளாஸுக்கு வாங்க, பாருங்க, சொல்யூஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். போன பிறகுல சார் நீங்க என்ன இருந்திருப்பீங்க? ராஜா வந்திருக்கலாம், மந்திரவாதியா இருந்திருக்கலாம், அகோரியா இருந்திருக்கலாம், ஒரு ஏமாத்தியா இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் ஏமாத்திருப்பீங்க, வட்டி வாங்கியிருப்பீங்க, வட்டி கொடுத்திருப்பீங்க, குட்டி போட்டிருக்கீங்க, வட்டி போட்டுரும். கேஸ் பண்ணிருப்பான். உண்டாவா பிச்சை வாங்கலாம்? யார் தராங்களா? போய் பாருங்க, உட்காந்து கைகளாம் பிச்சை வாங்கிருப்பாங்க. பல பேர் பண்ணிருப்பாங்க. எல்லாம் இருப்பாங்க இங்க ஒரு நாட்டுல. தான் கர்மம் சார். அந்த மாதிரி நீங்க ஆகக்கூடாது. இந்த பேர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருங்க சார். நல்லது பண்ணுங்க, அடுத்த பேர் நல்லது போய் பண்ண பண்ணுவீங்க. நல்லதெல்லாம் கெட்டது வரலாம். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஆஸ்பர் ரேப். இது ஆத்மா படுக்குது, நைட்ல படுக்குது, செக்ஸ் பண்ணோம். ஆம்பளுங்க இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, எல்லா நாட்டிலேயும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு டார்க் சோல். அதில் சார்ஜ் தான் இருக்குது. இல்லை அங்கே இல்லை, அங்கே அதில் சார்ஜ் போயிட்டு எரியுதுங்களா? ஹலோ, அந்த மாதிரி சார் யாருக்கும் நடக்குது. ஆம்பளுக்கும் பொங்கல் நடக்கும். அந்த மாதிரி சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணும். யாருக்கு இருக்கா? இல்ல அவ்வளவுதானே இருக்கு. இல்ல சொல்லுங்க, அவ்வளவுதானே. இப்ப நான் அவங்க காதல் கேட்க போறேன். அவ்வளவுதானே. இப்ப கத்து கொடுப்போம். எங்க இருக்கு கண்டுபிடிங்க. இவங்க இருக்குன்னு சொல்றாரு, அது எங்க இருந்து கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். சரி, இப்ப நைட் வந்து கொட்ட விடுவாங்க, பயங்கரமா கொட்ட விடுவாங்க. கிட்ட யாரும் போக முடியாது மேடம். கொட்ட பக்கத்துல கொட்ட போவோம். ஆத்மா கூட படிக்குது. யார் படிக்கிறா? யார் படிக்கிறா? ஏதோ ஒரு ஆத்மா வந்து அந்த உடம்புல படுக்கும். 2 கொட்டை இருக்கு. தொப்பை கொட்டை இருக்கு, தொப்பையில இருந்து கொட்டை இருக்கு. சார், பிசிக்கல் ஸ்னோரிங் அண்ட் சோல் ஸ்னோரிங். சில கொட்டை ஏதோ ஒரு எருமை வந்து உட்காந்து மாதிரி பாக்குறது. அந்த மாதிரி இருக்காங்களா? யாரும் பக்கம் படுக்கவே முடியாது. வெளியே போயிடணும். சவுண்ட் மாறி மாறி வரும். வேற ஒரு ஆத்மா வந்து படுத்திருக்கோம், மாறி மாறி வரும். பாம்பு மாதிரி சீரும், கத்தி மாதிரி இருக்கும். எஸ், இருக்காங்க மேடம். உள்ளுக்கு ஆத்மா மாறி மாறி படுக்கும். எஸ் சார், உங்களுக்கு இருக்கா சார்? 1 2 3 ஆத்மா வந்து படுக்கும் கூட.
4 மணிக்கு 4 மணிக்கு போகுது அங்க உட்காருங்க. நான் என்ன பண்ண போறேன்? இங்கே இருக்கு ஒரு ஆத்மா வருது உங்களுக்கு இல்ல மேடம். பிசிக்கல் ஸ்டோரி அவருக்கு 3 ஆத்மா இருக்கு, எல்லாமே பொம்பளை ஆத்மா. ஒன்று படுக்குது சார், ஒன்று படுக்குது, உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. உங்களுக்கு ஒன்று இருக்கு, உங்களுக்கு ரொம்ப இருக்கு சார். அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மா இருக்கு. உங்களுக்கு ஒயிட் ஷர்ட் ரொம்ப உட்காருங்க. என்ன வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இல்ல மேடம் இருக்கீங்களா? அவன் தானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு நீங்க தான் மாறணும். நீங்க மாறணும். நீங்க அதாவது சார் சில பேர் ஆத்மா வரும்போது ரொம்ப சாப்பிடுவாங்க பாத்துருக்கீங்களா? பிள்ளைங்க கூட 12 மணி பசிக்கும் பிள்ளைங்களுக்கு. இது ஒரு ஆத்மா சாப்பிட சொல்லுது. அந்த மாதிரி பல மாதிரி ஆத்மா நமக்கு வரும். தூங்குற ஆத்மா தூங்கவே தூங்குமா தான் இருக்கும், தூங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில ஆத்மா நம்ம செய்ய வைக்கும், குடிக்க வைக்கும். நிப்பாட்ட முடியவே முடியாது. குடி 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 சொல்லுவோம். அந்த குடியிலே அந்த ஆத்மா உங்களுக்கு சேர்த்து குடிக்குது. அதனால சில பேர் இன்னைக்கு அதான் எனக்கு பேசுவோம். ஃபுல்லா கிளாஸ் இருக்கும் சார், எல்லாம் வரும். இமோஷனல் எதனால சில பேர் ஆத்திரப்படுத்திட்டு ஆத்திரப்படுவாங்க. அந்த ஆத்மா ஆத்திரப்படும் சார். ஓகே உட்காருங்க சார், உட்காருங்க சார். ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு. என்ன மேடம்? அவங்க என்ன வந்திருக்காரா? அப்படியே ஒரே இடத்துல எந்த அமைப்பும் இல்லாம என்ன ஜாவருக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல சார், இதெல்லாம் பிவிச் வந்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்தீங்களா? உங்களை பார்த்தது அப்பா எக்கச்சக்கமா சொல்லி வச்சிருக்காரு. அப்பா இது பையன், இது மருமக, அது வைஃப். எக்கச்சக்கமா சொல்லி வச்சிருக்கேன். சரி மேடம், எல்லாம் உட்காருங்க மேடம், உட்காருங்க மேடம் ப்ளீஸ். உட்காருங்க சார். நான் சொல்றது முக்கியம் இல்ல, நீங்க கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிடுவேன் எப்படி இப்படி what's the point? I didn't teach you. நீங்க கண்டுபிடி, நீங்களே சொன்ன ஆமா இப்படி இருக்கு இப்படி கண்டுபிடிக்கணும். அதான் முக்கியம். I'm here to teach you. Understand? There's no secret here. என்ன சார்? உங்களுக்கு 10 16 18 19 உண்டு. என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். இது ஒன்றும் அந்த பக்கத்துல தூங்குறான் அவங்க தான் தெரியும். அந்த மனுஷன் மேடம் ஆத்மா கூட உங்களை ஆத்மா உங்களுக்கு உட்காருங்க. இதுலே கிளாஸ் முடிச்சா உங்களுக்கு எத்தனை ஆத்மா இதுலே கிளாஸ் முடிச்சா உங்களுக்கு எத்தனை ஆத்மா எங்க வந்து எங்க வந்துச்சு? இல்ல மேடம் எனக்கு ஏசுனாங்க. என்ன சார் நீங்க கிளாஸ் முடிக்க முடியல, எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிருக்கீங்க. இதேதான் பிரச்சனை. நான் என்ன சார் பண்றது? இவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை ஒண்ணுங்க எப்படியாவது சால்வ் பண்ண அழுகுறாங்க. அவ்வளவுதான் சார். அதாவது நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு காலகட்டத்துல சார், ஒருத்தன் பசிக்குது, ஒருத்தனுக்கு பசிக்குது, அவனை போய் தேடி பேச முடியுமா? அவங்க என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுப்பா, பசிக்குதுப்பா, அவன் உட்கார வச்சு நீ இப்படி நீ அப்படி நீ அப்படி சாப்பாடு போட்டு சாப்பாடு போட போறான். ஆமா இல்ல சார்? அது கொடுத்தா அப்புறம் அவனை பேச பாடா சொல்லுப்பா என்ன சொல்ல குறைக்காம அவன்கிட்ட போயிட்டு இது பண்ணு அது பண்ணு, சாப்பாடு இப்படி பண்ணும், சாப்பாடு அப்படி பண்ணுறா. என்ன பண்ணு சார், சாப்பாடு அவனுக்கு இல்லையே. அந்த மாதிரி யார் கம்மிங் டு ஹெல்ப் யூ. நம்ம தேதியில பேசி சண்டை புரியல சார். மக்களை பிரச்சனை போனாதான் நம்ம தேதியை பேச முடியும். அவங்கலாம் அதுதான் மேடம் ஒரே கம்ப்ளைண்ட். நீங்க கிளாஸ் வரீங்க, ஒண்ணு கற்றுக் கொடுக்க போறீங்க, எல்லாத்தையும் ஹீல் பண்ணி போறீங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் பண்றது? அப்புறம் பேர் பிரச்சனை இருக்காங்களே. என்ன மேடம் இருக்கலாம் மேடம், அந்த மாதிரி ஆத்மா இருக்கும். சில ஆத்மா வந்து உங்களுக்கு கொல்ல வந்திருக்கும். சாப்பிட கூடாது, சேமிக்க முடியாது, சாப்பாடு கிட்ட போகாது, முடியவே வராது. அந்த மாதிரி இருக்கும். இருக்கும் சிலது இறங்கி இருக்கும் மேடம். ஆத்மா ஒன்று இருக்கும், பல மாதிரி இருக்கு. எஸ் மேடம், சில மாதிரி இருப்பாங்க, பல மாதிரி இருப்பாங்க. நல்ல ஆத்மா வரும், பல மாதிரி சாப்பாடு. பட் யூ வில் பி, பட் சம்டைம் பிசிக்கலி யூ வில் நாட் பி ஹாப்பி. ஓகே தான் வேலை செய்யும். விட்டமின் தான் தேவைப்படுது இல்லை? விட்டமின் அதெல்லாம் மினிமமாக தான் இருக்கணும் மேடம். அதெல்லாம் ஃபோக்கஸ் பேச எதுவும் பண்ணல, அவ்வளோதான்.
இருக்கலாம். ஒரு 2-3 மாசம். அதாவது மேடம் ஒரு கம்பெனி பேர் வேகன் கேள்விப்பட்டீங்களா? வேகன் அவங்க பால் குடிக்கலாம், முட்டை சாப்பிட ஒண்ணுமே இல்லை. நம்மள வந்து சைவம்னா பால் குடிப்போம், அவங்க அது கூட இல்லை. அவங்க நல்லா இருப்பாங்க மேடம். 10 வருஷத்தை எலும்பு நோஞ்சா மாதிரி ஆயிடுவாங்கலாம். இப்ப ஆக மாட்டாங்க. இப்ப நான் ஸ்டைல், நான் வேகன் ரொம்ப ஸ்டைல். அப்படியே ஃபாலோ பண்ணுங்களேன், 10 வருஷம் எலும்புல கரைஞ்சி போயிடும். இருக்கிற எடுக்க ஆரம்பிக்கும். உடம்புக்கு சத்து வேணும் சார், சத்து வேணுமே, விட்டமின்ஸ் ஒன்றும் மினரல்ஸ் வேணுமே. அது எங்க போகுது எல்லாம் வந்துக்கிட்டு 2 மாதம் பருப்பு போடலாம் மேடம். ஏன் சத்து 2 மாதம் பருப்பு, அதுல எல்லாமே மினரல்ஸ் எல்லாம் ஒரு தேங்காய் போட்டு சாப்பிடலாம். அதுல எல்லாமே எண்ணெய் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுனா நம்ம செய்யற வேலையை சாப்பிடலாம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு தேவைப்படுது மேடம். 2-3 மாசம் முக்கியம் இருக்கும். ஒன்று ஆரம்பிக்கும். லிவர் போவோம், கிட்னி வேலை செய்யுது, பிரெயின்ஸ் வேலை செய்யாது, நிற்க முடியாது, தூங்க முடியாது, வேலை செய்யுது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆகும். தட்ஸ் ஆல். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியரிங் வாய்ஸஸ். காதுல என்னமோ பேசுறாங்க, காதுல என்னமோ சொல்றாங்க, தற்கொலை பண்ண சொல்றாங்க. தி மென்டல் பெயின் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஒரு ஆத்மா வந்து காதுல பேசும், தற்கொலை பண்ண சொல்லும், இன்னொரு கொல்ல சொல்லும், இதை பண்ண சொல்லும், அதை பண்ண சொல்லும், இருக்கு. அந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப லைட் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா என்னமோ இருக்குது, இருக்கு. அவன் கண்ணுக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல, அதுக்கு நீ உண்மையில இருக்கு, அவனுக்கு தெரியுது. அவனை ஹெல்ப் பண்ணுங்க. இங்க பாருங்க பாப்பா அவன் உட்காரு, அதெல்லாம் இருப்பாங்க. அவங்க விட்டு சொன்னா அவங்க தெம்பா இருப்பாங்க, இல்ல இதான் இல்லைன்னு அவங்க பிளாக் பண்றாங்க. ஒரு லேடி மேடம், அவங்க வந்து கிளே வாயன், கிளே சார் பார்க்க முடியும், ஓரளவு பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால சார் சொல்லுவோம், நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க, அடிப்பாங்க. சும்மா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நைட்ல பண்ண விட கூலி காசு போவாங்க சார், அப்பயும் தெரியுமா? என்ன பண்றது, யாருக்கும் சொல்ல முடியல, சின்ன புள்ள யாரும் சொல்ல முடியல, யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்காங்க. டோன்ட் வரி, சப்போர்ட் தேம். ஆமா இது இருக்குமா, ஹெல்ப் பண்ணுங்க. இட்ஸ் a gift. சில பேருக்கு எல்லாம் கேட்க முடியும், சில பேர் எதுவும் நடக்கும்போது தெரியும், அந்த விஷயம் வரும் அவங்களுக்கு. நம்ம சுனாமி நடக்க போது விஷயம் தெரியும். இது வந்து இயற்கை சொல்லுவாங்க, இயற்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது மேடம் இந்த நடக்கிற இயற்கைக்கு தெரியும், கடல் தேவதைக்கு தெரியும், மவுண்டன் வெடிக்க போது அந்த தேவதை தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த யார்கிட்ட சொல்றது, யார் நம்புவா சொல்லுவாங்க சில பேருக்கு. ஆனா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது சார். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. இட்ஸ் a gift. they got a gift from somewhere. use the gift. அவங்க வந்து மட்டத்தில் இருக்க பண்ணாது. ஓ இதெல்லாம் உண்மையில அவங்க முத்த தேவை பேசுறான். ஓகே வெரி குட். ஒரு ஹியரிங் வாய்ஸஸ். ஓ யாரோ இங்க எங்கிட்ட இருந்துட்டே இருக்காங்க, என்னை சுத்தி ஏறுமாங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும், அவங்களுக்கு மாதிரி ஜில்லுன்னு ஃபீல் பண்ணும் சார் இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு intense thought of taking life. நான் செத்து போனோம், செத்து போனோம், செத்து போனோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இது ஒரு ஆத்மா இருக்கு சார், செத்து போன ஆத்மா இருக்கும். மேடம் உங்க வீட்டுக்காரங்க இவங்க, எங்க வீட்டுக்காரரு வாங்க எடுக்க வேண்டாம் கேமராவை, ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். இதான் வந்திருக்காங்க மேடம், உண்மையை பேசுறோம். ஆன் பண்ணி கொடுங்க. வாங்க நான் ஆன் பண்றேன். இதெல்லாம் தெரியணும் சார், சில பேர் தெரியணும், தெரிஞ்சாதான் புரியணும். பண்றதை பண்ணாங்க சார். போடுங்க இல்லைங்க மேடம், ஃபோன் பண்ணிடுச்சா? ரைட். உங்க பேர் என்ன மேடம்? எங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சென்னை கோயில்பட்டி. உங்க தொழில் என்ன மேடம்? ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் மேடம் இருங்க. ஏன் ஆஃப் பண்ணக்கூடாது? நான் வேணாம் சொல்லியே.